ஓம் சரவணபவ. ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம தச அவதாரத்துல ஸ்ரீ ராம அவதாரத்தை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல விஸ்வாமித்திரர் ராமரையும் லட்சுமணரையும் தன்னுடைய வேள்வி நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு வராரு. அதே மாதிரி தாடகையும் கொன்று அவருடைய 2 மகன்கள் மாரீசன் சுபாகு அவர்களையும் வென்று பூஜை நல்லபடியா நடக்குது. மாரீசன் மட்டும் தன்னுடைய உயிரை காத்து கொண்டு தப்பிச்சு போயிடுவான். சுபாகு இறந்துருவான். அப்போ அந்த வேள்வி நல்லபடியா நடந்து முடிந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாரும் ராமரையும் லட்சுமணரையும் வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் அவர்கள் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. போற வழியில ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு கல்லு, அந்த கல்லு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அந்த கல்லுக்கு பக்கத்துல துளசி செடி அழகா வளர்ந்து நிக்குது. இவர் பாக்குறாரு, இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோம், ஆனா ஒரு இடத்துல கூட துளசி செடியை பார்க்கல, ஆனா இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கல்லு மேல தன்னுடைய பாதத்தை வைக்கிறாரு. வச்ச உடனேயே அந்த கல்லு ஒரு பெண்ணாக மாறியது. அந்த பெண் தான் அகலிகை. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவங்க பேரு அகலிகை. இவர் தன்னுடைய கணவர் கௌதம முனிவரனுடைய சாபத்தினால இத்தனை ஆண்டு காலம் அவங்க சாபத்துல கல்லாக இருந்தாங்க. இன்னைக்கு ராமரனுடைய பாதம் பட்ட உடனே அவங்களுக்கு சாப விமோச்சனம் பெற்று அவர்களுடைய உண்மையான ரூபம் கிடைத்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் கண்ணீர் மல்க வணங்கி விஸ்வாமித்திரரிடமும் ராமரிடமும் ஆசி பெற்று அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே இவங்க எங்க வர்றாங்கன்னா மிதிலை நகரை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. விஸ்வாமித்திரர் கூட்டிட்டு வராரு மிதிலைக்கு. மிதிலையில என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஜனக மகாராஜா தன்னுடைய மகள் சீதா தேவிக்கு, அவங்க வளர்ப்பு மகள் சீதா தேவிக்கு திருமண வைபவம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல விஸ்வாமித்திரர் ராமரை அங்க அழைச்சிட்டு போறாரு. எல்லா நாட்டு மன்னர்களும் அங்க வந்திருக்காங்க. என்ன போட்டி அப்படின்னா, ஒரு சிவதனுசு அங்க இருக்கு. அந்த சிவதனுசுவை யாரு எடுத்து வளைத்து நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு ஜனக மகாராஜா. அதே மாதிரி எல்லாரும் வர்றாங்க. அந்த தனுசு ஒரு 100 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும் போல, அவ்வளவு ஒரு கனமான தனுசு. அதே மாதிரி எல்லாரும் அந்த சிவ தனுசுவை தூக்கி பாக்குறாங்க, தூக்க முடியல, வச்சிடறாங்க. ஆனா ராமபிரான் வராரு. தன்னுடைய ஒரு கையால அந்த சிவ தனுசுவை தூக்கி நிப்பாட்டுறாரு. இன்னொரு கையால அதை வளைச்சு அதை நான் ஏற்றுறாரு. ஏற்றிய உடனேயே ராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயம் பண்ணின உடனேயே தசரத மன்னனுக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே அவங்களும் வர்றாங்க. 2 பேருக்கும் திருமணம் கோலாகலமாக நடைபெறுது. திருமணம் முடிஞ்ச கையோட அப்படியே அயோத்திக்கு வராங்க. அங்கேயும் திருமணம், அங்கேயும் கோலாகலமா நடக்கணும் இல்லையா? தவமிருந்து பெற்ற குழந்தை, அவருக்கு திருமணம் நடக்குது. அதுவும் முதல் திருமணம். அப்போ ராமருடைய திருமணம் எவ்வளவு கோலாகலமா நடந்திருக்கும் பாருங்க. அந்த நாட்டுல இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் புது துணி, எங்க பார்த்தாலும் மலர்கள், கலர்கள், ஆடல் பாடல், நாதம், சங்கின் கீதம், கொட்டின் முழக்கம்னு கோலாகலமா இருக்கு. கொஞ்ச நாள் ஆட உடனே தசரத மன்னருக்கு வயசாயிட்டே இருக்கு. அதனால ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் அறிவிப்பு போகுது. அதே மாதிரி கைகேயிக்கும் அறிவிப்பு வருது. யார் மூலியமா? மந்தரை மூலியமாக. ஏற்கனவே சின்ன வயசுல ராமர் மேல கோபத்தோட இருக்கக்கூடிய மந்தரையின் மூலியமாக கைகேயிக்கு இந்த விஷயம் போகுது. எப்படி சொல்றாங்கன்னா, உன்னுடைய மகன் பரதனை ஊருக்கு அனுப்பிவிட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே கைகேயிக்கு மனசுல ஒரு சஞ்சலம் வருது. நஞ்ச வளர்த்துட்டா மந்திரை. அதனால கைகேயி தன்னுடைய கணவர்கிட்ட 2 வரங்கள் கொடுக்கறதா சொன்னீங்களே, அந்த வரத்தை இப்ப நான் கேட்கிறேன். ஒரு வரம், என்னுடைய மகன் பரதன் அரசாள வேண்டும். இன்னொரு வரம், ராமன் 14 ஆண்டு காலம் காட்டுக்கு செல்ல வேண்டும்னு சொன்ன உடனேயே தசரத மன்னர் தன்னுடைய நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். ரொம்ப அழுது கேட்கிறாரு, உன்னுடைய மகன் பரதனே அரசாளட்டும், ஆனா ராமன் காட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் அரசாளனும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சிட்டாங்க. யாரு? கைகேயி. ஆனா கைகேயிய ராமாயணத்துல வில்லியாவே காமிச்சிருப்பாங்க. கைகேயினுடைய நல்ல குணம் இங்க தெரியப்படுத்தப்படும். எப்பன்னா கதையினுடைய முடிவில். ஆனா கைகேயி ஒரு நல்ல எண்ணத்தோட தான் ராமனை காட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க.
இன்னும் மேற்கொண்டு ராமனுடைய விஷயங்கள் என்னென்னங்கிறது நாளை பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.